சதி லீலாவதியில் ஆரம்பித்த எனது வாழ்க்கை முதல்வர் வரைக்கும் கொண்டு சென்ற என் ரசிகர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? 2 படம் 100 நாள் ஓடியது. என்னுடைய திருமணத்திற்கு 1974 அவர் வந்து வாழ்த்து சென்றார். என்னுடைய 100வது படத்துக்கு வருகின்ற போது அவர் முதலமைச்சராக இருந்து வந்து வாழ்த்தினார். கடையேழு வள்ளல்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் 8வது வள்ளல். என் வீட்டு மாடியிலிருந்து பார்த்தோம்னா எம்ஜிஆருடைய அந்த டி நகர் ஆபீஸ் தெரியும். காலையில அவருக்கு கோட்டைக்கு புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு பெரிய கேட்டு அப்படியே மோதிக்கிட்டே இருக்கு. கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் ஆபீஸ் புறப்பட்டு கார் கிட்ட இறங்கி வந்தோம்னா காருக்கு அந்த கேட்டை திறப்பாங்க. திறந்தோம்னா திம்மு ஒரு 200-300 நரிக்குறவர்கள், அந்த வார்த்தை சொல்லக்கா வேற வார்த்தை கிடைக்கல, நரிக்குறவர்கள் 200-300 பேர் திமுத்து உள்ள ஓடி வருவாங்க. உள்ள வந்தா வெறும் கோமணம் பாதி பேருக்கு, பெண்கள் மேல துண்டு கீழே குட்டப்பாவடா போட்டிருப்பாங்க, குழந்தைங்க நிறைய இருக்கும். இவரு தங்க கலர் இருப்பாரு. எம்ஜிஆர் தெரியுமா? தங்க கலர் இருப்பாரு, தங்க கலர் ஜீப்பா போட்டிருப்பாரு. ஆனா அவன் குடுக்க குழந்தை கண்ணங்கரேன்னு இருக்கும். அது எப்ப குளிப்பாண்டான்னு தெரியாது. அந்த குழந்தைய வாஞ்சையோட கையில் வாங்கி வச்சுக்குவாரு. ரொம்ப நேரம் வச்சுட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் அசியா ஃபீல் பண்ண கொடுக்க மாட்டாரு. கையில் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருப்பாரு. குழந்தைய பார்ப்பாரு, முத்தம் கொடுப்பாரு. ரொம்ப நேரம் பேசிட்டு போகும்போது அந்த குழந்தைய கொடுத்துட்டு பாக்கெட்ல கையை விட்டு எடுத்து ஒரு பெரிய பண்டல் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணத்தை பங்கு போட்டு கொடுத்துட்டு போவார். இது முதலமைச்சரா இருந்து பண்றது நம்ம கூட பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் சொல்ல போற விஷயத்தை கவனிச்சுங்க. 1940களிலே எம்ஜிஆர் அவர்கள் மிக சாதாரணமாக மனிதராக இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். 1942களில் ஒரு ஜிப்பா, கீழே ஒரு வேஷ்டி, உள்ள முண்டா பனியன், பச்சை கலர்ல ஒரு நெட்டு பனியன், உள்ள அண்டர்வேர் போட்டிருப்பாரு. இதை அவரே இரவு துவைத்து அதை காய போட்டு காலையிலே சொம்புக்குள்ள காரிய போட்டு இஸ்திரி போட்டு நடந்து ஸ்டுடியோ நடந்து போன மனிதர். உங்கள ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ராஜாவா இருக்கலாம். உங்கள ஒருத்தர் நடந்து போன மனிதர். ஸ்டுடியோவா நியூட்டன் ஸ்டுடியோக்கு நடந்து போவார். பஸ்ல போவார். போய் வணக்கம் சொல்லி ஏதாவது வேஷம் கேட்ட, ராமச்சந்திரா ராஜா மாதிரி கேடாடியே, உனக்கு போய் சின்ன வேஷம் தர முடியுமா? சாரின்றுவாங்க. வேறு வழி இல்லாம அங்கிருந்து புறப்பட்டு இந்த பக்கம் கோல்டன் ஸ்டுடியோ பக்கம் போவாரு. அங்கேயும் கை வச்சுட்டு வாங்க. அங்க நெப்கியோ ஸ்டுடியோ போவாரு. இப்படி காலையில இருந்து வேர்த்து விறுவிறுக்க நடந்தோ பஸ்லயோ கட்சி விட்டு மூஞ்சிலாம் தொடச்சிட்டு போகும்போது கையில வெறும் 10 ரூபா இருக்கு. இன்னைக்கு காலை டிஃபனுக்கு கையில இந்த 10 ரூபா, மத்தியானம் சாப்பிட எவ்வளவுதான் இருக்கு. இப்படி ஸ்டுடியோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டுடியோ வாசல்ல இவரை விட மோசமான நிலையில ஓடுவார் மூத்த நடிகன் ஒருவன். அண்ணே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. இந்த 10 ரூபாயில 3 ரூபாயை தானம் செய்தவர். ₹100 இருக்கும் போது 1 ரூபாய் தானம் பெரிய விஷயம் இல்ல. லட்சம் இருக்கும் போது 100 ரூபாய் தானம் பெரிய விஷயம் இல்ல. இருப்பது 10 ரூபாய். வேஷத்துக்கு கேரண்டி இல்ல. அந்த 10 ரூபாயில் 3 ரூபாயை தானம் செய்ய சத்யபாமாவுடைய குழந்தை. சத்யபாமா தாய்ப்பாலிலே அவருக்கு அந்த ஏ குணம் வந்திருக்கிறது. அவருடைய குருநாதர் யார் தெரியுமா? அதோ பக்கத்தில் இருக்க பாருங்க. சங்கத்து புலவர் பார தங்கத்தோட பொற்பதக்கம் வங்கத்து பொன்னாடை பாரிஸ் அடித்தார். எனக்கு இங்கில்லை இடன சொல்லி கடித்தார். இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டவர் அநேகம் சீரெழுத்து பாடி வர நேரே எனக்கு ஓரெழுத்து பதில் சொல்லி பாரு. எம்ஜிஆர் பாடுவார். யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் வல்லவலா இந்த யாரம்ப கவி சொல்லுவதே புலவா. வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து தின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா தற்புகழ்ச்சி பாடுகிறே புலவான் இவர் மடக்குவார் எம்ஜிஆர். இந்த கலைவாணர் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு குரு. தானம் செய்வதிலே குருவா இருந்தவர். நல்லா ஞாபகங்க. எம்ஜிஆர் 19 வயசு பையன். மெட்ராஸ்ல ஷூட்டிங் இல்ல, கல்கத்தால ஷூட்டிங். இப்ப என்எஸ்கே அவர்கள் கலைவாணர்கள் சீஃப், எல்லாருக்கும் தலைவர் அவர். இந்த சின்ன பையன் எம்ஜிஆர் அவர்கள் ஓடிட்டு இருக்காரு கல்கத்தாவில். சின்ன குட்டி குட்டியா அழகான பொண்ணு ஹீரோயின்ஸ் கூட போறாங்க. கல்கத்தா தெருவில் அகன்ற சாக்கடைகள். ஒரு சாக்கடை 10 அடி அகலம். கல்கத்தா சாக்கடைகள். எம்ஜிஆர் சும்மா இருப்பாரா? இந்த வயசுல இந்த சாக்கடை ஸ்வைன் அனுமார் தாண்ட 10 அடி தாண்டுவார். உடனே ஸ்வைன் அந்த தாண்டுவார். விசில் பறக்கு. யாரு? கதாநாயக. 3 தடவை தாண்டினா 4வது செருப்பு பறந்து போச்சு. போட்டிருந்த ஒரு செருப்பு பறந்து போனோடனே இன்னொரு செருப்பு பண்ண முடியாது, அதையும் விட்டுட்டு நேரம் ரூம்ல தங்கினாங்க. நடிட்டு கலைவாணர் பார்த்து கேட்டாரு, ஆசானே செருப்பு பறந்து போச்சு, கடையில போய் வாங்கணும். மணி 9 ஆகி போச்சியா, நாளைக்கு காலைல வாங்கிக்கல அப்படின்னாரு.
காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள எம்ஜிஆர் ஷூட்டிங். உடனே கதை வாங்கிட்டு ஆசானே செருப்பு இல்லாம எப்படி ஸ்டுடியோக்கு போகலன்னா, அட 9 மணி தான் திறப்பாங்கண்ணா, நீ நேற்று நீ கடைக்கு போலாம நீங்க வேண்டாம் சொல்லிவிட்டீங்க, இப்ப செருப்பு இல்லாம எப்படி போகலாம்? செருப்பு வாங்கியாச்சியா அப்படின்னா, எப்போ ஆசான வாங்கினீங்கன்னா, இதான் இரு கொண்டாட சொல்லிட்டு போய் ஒரு செருப்பு கொண்டாந்தாரு. பிரித்தால் உள்ளே நேற்று எம்ஜிஆர் விட்டு போன அந்த செருப்பை எடுத்து கடையில கொடுத்து இந்த வார உள்ள சொருகி ஆடி அடிச்சு பாரிஸ் போட்டு பேக் பண்ணி கொடுத்திருந்தாரு. அவர்தான் கலைவாணர். தம்பி இன்னும் பெரிய ஹீரோ ஆயிடல, 2000 3000 படத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன், இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் இருக்கு, எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாம உபயோகப்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு அறிவுரை சொன்னவர் அதோ அங்கே இருக்கின்ற கலைவாணர் அவர்கள். கலைவாணர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போய் 20 வருஷமா கொண்டாடி இருக்குமில்ல, அவர் கொண்டாடிய கடவுள் கலைவாணர் அவர்கள். அந்த எம்ஜிஆர் அவர்கள் இவர் எல்லாம் சொத்தெல்லாம் இழந்து ஆஸ்பத்திரி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணருக்கே தெரியாம ஆஸ்பத்திரி செலவுக்கு பண்டில துணி சுத்தி போய் தலகணை ஏறி வைத்து விட்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரிந்துங்களா? ஆக கடையேழு உடனே 8 இவங்க யாரோ நினைச்சுக்காதீங்க. சின்ன வயசுல எம்ஜிஆர் ஜெனோவாவின் கதாநாயகி, கூண்டுக்கிளி கதாநாயகி, 2 ஹீரோ போட்டி போட்டாங்கல்ல, கூண்டுக்கிளி கதாநாயகி. இந்த மாமேதைகள்லாம் போயிட்டாங்க, இன்னும் சகோதரி உயிரோடு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மதிப்புக்குரிய சிவகுமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவரோட பையன் யுஎஸ்ஏக்கு படிக்க போறாரு. அப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ எடுத்து வைக்கும் போது அவர் பையன் படிக்க போறாரு. அவரோட சூட்கேஸ்ல ஒரே ஒரு புக் எடுத்து வச்சாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் மட்டும்தான் எடுத்து வச்சாரு.